திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சிவனடியாருக்காக தன்னுடைய உயிரையே துச்சமென மதித்து போர் முனையில் நின்று போர் புரிஞ்ச முனையடுவார் நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? திருநீடூர் அப்படின்ற ஒரு ஊரில் வேளாளர் குலத்தை சேர்ந்த ஒரு சிவனடியார் வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். அவரு தான் முனையடுவார். பயங்கர திறமசாலியான இவர் போர் முனையில் நின்று போர் புரிவதிலையும் சிறந்து விளங்கினார். அவருடைய வீரத்தை தெரிஞ்சுக்கிட்ட அரசர்கள்லாம் எங்கேயாவது போர் தொடுத்து போய் தோற்று போயிட்டாங்கன்னா உடனே முனையடுவார் நாயனார்கிட்ட வந்து, எனக்காக நீங்கள் போர் செய்யுங்க, நீங்கள் கேட்குற பொண்ணு பொருளெல்லாம் தரேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. முனையடுவார் நாயனாரும் சரின்னு சொல்லிட்டு தோற்று போன அரசர்களுக்காக போர் முனையில் நின்று அவரோட உயிரையும் துச்சமென மதித்து போர் புரிவார். இவரே ஜெயிப்பார். அப்புறம் அரசர்கள் சொன்ன மாதிரி நிறையா பொன் பொருள் எல்லாம் கொடுப்பாங்க முனையடுவாருக்கு. ஆனால் முனையடுவார் நாயனார் அதை அவருக்காக பயன்படுத்திக்கவே மாட்டார். அரசர்கள் கொடுத்த எல்லா பொன் பொருளையும் சிவனடியாருக்கு சாப்பாடு போடுறதுக்கும் சிவனடியாருக்கு வேணுங்கிறது கொடுக்கறதுக்குமே பயன்படுத்தினார். அப்படி சிவனடியாருக்காகவே போர் முனையில் நின்று போர் செய்த முனையடுவார் அவரோட வாழ்வின் கடைசியாக பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுடைய திருவடிநிழல அடைஞ்சிட்டாரு. பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம முனையடுவார் நாயனாருடைய குரு பூஜை. அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவாருக்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம்.